ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான டிஷ் பார்க்க போகிறோம். சிறுதானியங்களில் இம்பார்ட்டண்டான திணையை வச்சு ஒரு டிஷ். அது டிஷ் பேர் வந்து திணை பொங்கல். திணை பொங்கலுக்கு தேவையான பொருள் பார்த்துங்க. திணை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு சிறுபயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சிறுபருப்பு. மிளகு, சீரகம், முந்திரி, பாதாம் வந்து நெய்யோடு சேர்த்து நம்ம வறுத்து போகிறதுக்கு நெய் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு சூடு ஏறினதும் திணையை கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கும் திணை, ஜீரண சக்தி ஆகணும் இல்லையா, சட்டுன்னு வேகணும்னா கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் நல்லாவே இருக்கும். வாசமும் நல்லாயிருக்கும், பொங்கலோட வாசம். அதுக்காக இப்போ வறுத்துடுறோம். கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதும் இதோடவே இந்த சிறுபருப்பையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம குக்கரில் போட போகிறோம். இப்போ இது வந்து ஒரு பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டாச்சு. பாருங்கள், பயிரும் திணையும் ஒரே கலர் மாதிரி நல்லா வறுபட்டுடுது. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். இப்போது இதை தண்ணி போட்டு நல்லா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறின பிறகு வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா சுட்டுட போகுது கையை. இப்போ வாஷ் பண்ண திணை அரிசியோட நல்லா வெந்து குழையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருங்க. நம்ம 1 கப்பு சொன்னோம் இல்லையா, அதனால் நான் வந்து இப்போது 1 கப்பு திணையும் 1/2 கப்பு பயிரும் வச்சோம். அதே மாதிரி இப்போ 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நான் நல்லா குழஞ்சி வரணும் இல்லையா பொங்கல், அதுக்காக. ஆனால் மோஸ்ட்லி திணை வந்து குழையாது, நல்லா வேகணும். ஆனால் நமக்கு ஜீரண சக்தி ஆகிற அளவுக்கு. அதனால இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். இப்போது தண்ணி திணை வேகிற அளவுக்கு நம்ம வச்சுட்டோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா குக்கரில் வெந்து ஒரு 4 விசில் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே தேவைக்கேற்ப ஒரு சாம்பார் அல்லது ஒரு சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க. நல்லா பொங்கலுக்கு சாம்பார் வைப்போம் இல்லையா, கத்திரிக்காய் சாம்பார் வச்சிடலாம். சட்னிக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், உடச்ச கடலை ஒரு 50, தேங்காய் ஒரு 2 சில்லு, 2 பச்சை மிளகாய் போய்ட்டு நம்ம சட்னி அரைக்க போகிறோம். ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை வந்து 4 விசில் போட்டேன் நான். எப்படி குழஞ்சிருக்குன்னு பாருங்கள். திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிறுதானியத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. டயட் ஃபாலோ பண்ணுறவங்களாம். சிறுதானிய பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க.
சின்னதாக ஒரு பேன் வச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 பேருக்கு தேவையானது தான் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சமாக நெய் விட்டு 2 பேருக்கு எவ்வளோ தேவையோ நெய் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம் திகட்டுற மாதிரி. டயட்டில் தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு நெய் வந்து ரொம்ப தேவையில்லை. நெய் நல்லா சூடேறி கரையட்டும். மிளகு சீரகம் 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கூடவே தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ முந்திரி பாதாம்லாம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். 2 பேருன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துடுறேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போடுறேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். ஜீரண சக்திக்கு நல்லாவே உதவும். இதையும் போட்டுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம இவ்வளோதான் பொங்கல். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு திணை பொங்கல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. டயட்டுன்றவங்களாம் என்ன தான் சாப்பிட்றதுன்னு சலிப்பாயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் திணை பொங்கல் வந்து ரொம்பவே ரேர். எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஒரு சில ஹோட்டல்ஸில் கிடைக்கிது. இது வந்து நான் அடிக்கடிக்கு வீட்டில் பண்ணுவேன்றதுனால இப்போ இந்த ஒரு வீடியோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். சட்னி ஒன்று கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். உடச்ச கடலை சட்னியும் தேங்காய் உடச்ச கடலை வச்ச சட்னியும். பொங்கலுக்கு எப்பொழுதும் வைப்போம் இல்லையா சாம்பார், அதுவும் ரெடி பண்ணியிருக்கேன் பரிமாறுறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திணை பொங்கல் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. நான் தட்டில் பரிமாறும் போதே நான் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு சாம்பார் அல்லது ஒரு சட்னியோட, நம்ம தேங்காய் சட்னியோட பரிமாறினோம்னா சூப்பராக இருக்கும். ரைஸை விட ஹெல்த்தியானது இந்த சிறுதானிய உணவில் திணை தான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம நெய் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் விட்டேன். இதில் கொஞ்சம் சாம்பாரை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சட்னியும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சிறுதானியத்தில் நம்ம அரிசியை கொண்டு என்னென்ன டிஷ் பண்ணுறோமோ அத்தனையும் திணை வச்சு நம்ம பண்ணலாம். ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.